தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழக அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியை நியமித்தது முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. தன் நம்பிக்கைக்குரிய ஒருவருக்கு முதல்வர் அந்த பொறுப்பை வழங்கியிருக்காரு அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. அதனை பார்த்துடலாம். அதற்கு அமைச்சர் நிர்மல் குமார் விளக்கம் தந்திருக்கிறார். அவர் முதல்வருக்கு நம்பிக்கைக்குரியவர், அதனால் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு ஆட்சி நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு பொறுப்பு அல்ல. ஆகவே அந்த பொறுப்பை முதலமைச்சர் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். இதில் இது அரசு பதவிதான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் நேரப்போவதில்லை என்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் தனியார்மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம். முதலமைச்சர் அவர்கள் அதனை ஏற்று அந்த முயற்சியை கைவிடுவதாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தோழமை கட்சிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளை அல்லது ஆலோசனைகளை பரிசீலித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிற முதலமைச்சரின் பாங்கு பாராட்டுதலுக்குரியது. ஏற்கனவே தன்னுடைய நண்பரும் ஜோசியருமான ஒருவரை அவர் ஓஎஸ்டியாக அறிவித்த போது தோழமை கட்சிகள் சுட்டிக்காட்டியதும் உடனடியாக அதனை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்பதும், மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைப்பது தொடர்பாக தோழமை கட்சிகள் சுட்டிக்காட்டியதும் உடனடியாக கைவிட்டார் என்பதும் அவருடைய அணுகுமுறைக்கு ஒரு சான்றாக உள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.